வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜிஜே ஃபார்மிங், உங்கள் கோகுல். இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி வெங்காய காட்டுக்கு தண்ணி கட்டி உரம் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி வந்தாச்சு ஃபீல்டுக்கு. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து காஞ்சிருக்குன்னு. சரி உரத்தெல்லாம் வந்து கவர்லேயே அப்படியே கிழிச்சு, அப்படியே ஒரு பக்கம் கவரை தூக்கி பத்திரமா வச்சுட்டு, ஏன்னா காட்டுக்குள்ள தான் சீக்கிரம் மக்காது, அது பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு, சரி உரத்தை போட்டுடலாம். உரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்டே இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு உரம் போட்டு ஒரு கொத்து எடுத்திருக்கோம். திருப்பி இந்த உரம் போட்டு இன்னும் ஒரு கொத்து எடுத்தோம்னா இது அப்புறம் வெங்காயத்தோட வேலை முடிஞ்சு. வெங்காயம் ஊனியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளுக்கு மேலே ஆச்சு. சரி உரத்தை போட்டு விட்டு தண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உரம் போடுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. பில்லுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. ஏன் களை எடுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பில்லு இருக்குது. சரி அதை கையிலே பிடிங்கலாம் தான். சரி உரம் போட்டு கொத்திட்டோம்னா சரி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஊறணும் அப்படின்னு சொன்னால் பார்த்து உரம் போட்டு கட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து உரம் போடுற வேலையை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அந்த தளவுக்கு போயிட்டு கரெக்டாக போட ஆரம்பித்தோம். கடைசியாக வந்து உரமும் கரெக்டாக வந்து காலியாச்சு. அந்த மாதிரி வந்து கவை போட்டு விட்டோம். அடுத்து என்ன பைப்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு வந்தால் தண்ணி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம தென்னை மரம் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தண்ணி பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெயில் தாக்கம் அவ்வளோ இருக்குங்க. நான் ஒரு டைம் தண்ணி கட்டினேன் அப்படின்னா ஒரு 6 நாள் 7 நாள் தாங்குது. அதுக்கு மேலே வந்து தாங்கிறதில்ல. அதனால் வந்துன்னா வீக்லி ஒன்ஸ் அவ்வளோதான் வந்து தண்ணியும் கட்டுவோம். தண்ணி எடுத்து விட்டு கட்டுறது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கட்டுவோம். ஏன்னா மற்றபடி எல்லாம் வந்து சொட்டு நீர்லேயே வந்து போட்டு விட்ருவோம். ஏன்னா நம்ம கடலக்காய் இருக்குது, அப்புறம் அவரைக்காய் இருக்குது, அதுக்கெல்லாம் சொட்டு நீரை போட்டு விட்ருது. இந்த ஒரு காட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா வாய்க்கால் வந்து சின்னதாக போட்டாலும் பிரச்சனை, பெருசாக போட்டாலும் பிரச்சனை. இந்த காட்டுக்கு எப்பவுமே வந்து பெருசாக தான் போகும். ஏன்னா வந்து தீவனக்காடு போடுறதுனால வந்து தீவனக்காட்டை போட்டனால அதே வாய்க்கால தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாய்க்கால் மட்டும் கரெக்டாக கட்டாமல் வந்து அவசரம் பாத்திச்சேன்னு சொல்லி போயிட்டோம்னா நம்ம அங்கே 2 பாத்தி திருப்பத்துக்குள்ளே இங்கே புட்டுக்கிட்டு பாத்தி பாஞ்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டு போயிருங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் இருந்தால் ஒரு கமெண்டை தட்டி விட்டு போயிருங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ப்ரோன்னு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கட்டி விட்டு போனோம்னா நாம் இங்கே கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே 2 பாத்தி ஒரு பாத்தி பாஞ்சு அடுத்த பாத்தி புட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா திருப்பி நம்மளுக்கு இங்கே வந்து வேலை ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அங்கேருந்து இங்கே போகுது, திருப்பி இங்கேருந்து அங்கே போகுதுன்னா வர முடியாது. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பாய்ச்சிட்டே வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே ஒரு செலவு கேட்டு பாய்ச்சி வந்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 பாத்தி தான் இருக்குது. அடுத்து என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு 2 பாத்தி இருக்குள்ள கிணத்துட்டு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பாத்தி பாஞ்சு போயிடும். எப்படின்னா ஒரு பாத்தி பாய்ச்சுன்னா நம்ம கிணத்துட்டு போய் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 4 பாத்தி பாய்ச்சிக்கும். ஏன்னா வந்து கிணத்துக்கிட்ட போகிறது கொஞ்சம் தூரம் இருக்கும், அதுக்கோசரமே. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்று வச்சு பார்த்திங்களா, அது அந்த பக்கம் இருக்குது, இன்னொரு கன்று இந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து மரம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சூழ்நிலையினால் செத்துருச்சு. அப்புறம் அடுத்து அதை போட்டோம். சரி அதுக்கு பக்கத்தாலே இருக்கட்டு சொல்லி வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து கட்டி முடிச்சாச்சு. அடுத்து என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனக்காட்டு வாய்க்கால்லாம் ஃபுல்லாக வந்து செதுக்கி போட்டு வச்சிடணும். ஒரு 3 நாளாக வந்து நல்லா வெயிலில் பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் ஃபுல்லாக நல்லா காஞ்சி கருவாடாயிருச்சு. சரி அது மண்ணெல்லாம் இழுத்து கட்டிட்டு தண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தலைவிலேருந்து மண்ணெல்லாம் இழுத்து கட்டிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இதில் என்ன ஒன்றுனா புல்லு இருக்கிறதுக்கு அதுக்கும் தண்ணியே போக மாட்டேங்குது. எல்லாம் புட்டு கடலக்காட்டுக்கு போகுது. கடலக்காட்டுக்கு போனால் ஆல்ரெடி கடலக்காட்டில் ஏகப்பட்ட புல்லு இருக்குது. இந்த தண்ணியும் போச்சுன்னா கடலக்காட்டில் புல்லு வந்து சமாளிக்க முடியாது. கடலக்காய் வருதுலேயே புல்லு ஏகப்பட்டது வந்துடும். அந்த பிரச்சனைக்கோசரமே கொஞ்சம் வாய்க்கெல்லாம் செதுக்கி போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்டெல்லாம் கழட்டி போட்டு விட்டுட்டு அடுத்து வந்து போய் போட்டுவிட்டோம்னா சரி. இந்த மர டைப்பு பெண்டு போடக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைனா மரம் போய் லாக் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் மரப்பைப்பு பெண்டெல்லாம் போடக்குள்ள கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடுங்க. ஃபுல்லாக பாருங்கள் செதுக்கி முடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டு போய் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கீழே வந்தோம்னா நம்ம தீவனக்காட்டுக்கு தண்ணியெலாம் வர ஸ்டார்ட் ஆகிரும். தீவனக்காட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போயும். தண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் செதுக்கி விடுவோம். சருன்னு பூண்டு பார்த்திங்கன்னா தளவுக்கு போயிடுச்சு. அதை இங்கே வந்து பில்லுலாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் போகாது. அப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் தளவுக்கு வந்துடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து தீவனக்காட்டுக்கு பாஞ்சிடுச்சு. சரி அப்படியே கொஞ்சம் கடலக்காட்டுக்கு ஒரு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டாச்சு. அது போக நம்ம சின்ன மரம்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் தண்ணி விடலாம். ஏன்னா வெய்ய காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி விடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து 2 முருங்கை மரம் 2 தேங்காய் கன்று முளைக்கி போட்டிருக்கு. 2 வந்து முளைச்சி வந்துருச்சு. 2 முருங்கை கன்று முளைச்சி வந்துச்சு. அது போக ஒரு முருங்கை கொம்பு வச்சு காய் விட்டுட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கன்று, அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம். அந்த தென்னை மரம் பக்கத்தால் இருந்தால் இன்னொரு தென்னை மரம் பிடுங்கணும். அதை வந்து பர்மனெண்ட்டாக இங்கே இருக்குன்னு சொல்லி இந்த தென்னை மரத்தை இங்கேயே விட்டுட்டோம். நெல்லிக்காய் கன்று இருக்குது, அதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை கொம்பு வச்சோம், அதுவும் துளுத்து வந்துட்டுருக்கு. இன்னொரு முருங்கை கொம்பு காயெல்லாம் வச்சிட்ருக்கு. வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 முருங்கை மரம் இருக்குது, அதில் காய் வச்சிட்ருக்கு. அது போக ஒரு மாங்காய் கன்று, இன்னொரு முருங்கை மரம் வச்சுருக்கோம். 2 புதுசாக ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கோம்.